ரெக்வஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து வாஸ்குலர் அண்ட் எண்டோவாஸ்குலர் ரிவ்யூ. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸில் எந்த குவார்டையில் வந்து வருது, இது போக வெப் ஆஃப் சயின்ஸ் ஆர் மேபி மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்குதா, இது போக ஏபிடிசி அதாவது வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீம்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்குதா அப்படிங்கிற வந்து செக் பண்ணலாம். நம்மளுடைய வேல்யூபிள் ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுலேருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்லேருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த ஜேர்னலுக்கு வந்து ஆத்தர் ஃபில்லிங் ஆர் மேபி ஆத்தர் செல்லிங் பொசிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக்காக அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள்லையும், பப்ளிகேஷன் வந்து வெறும் 15 நாள்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜேர்னலுடைய பப்ளிஷரும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ண ப்ரீவியஸ் வீடியோவில் உள்ள ஃபிஷ் டாக்ஸா ஆர் மேபி ஜேர்னல் ஆஃப் ஃபிஷ் டாக்ஸானமி ஜேர்னலோடைய பப்ளிஷரும் ஒன்று தான். வெப்சைட்டில் ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க, பேக்டோர் வழியாக ஏஜென்ட்ஸ் வழியாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வாஸ்குலர் அண்ட் எண்டோவாஸ்குலர் ரிவ்யூ VER ஜேர்னலோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். மறுபடியும் இந்த பிரைவேட் டெலிகிராம் சேனல் குரூப்ல இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ அதாவது வந்து ஃபிஷ் டாக்ஸா ஜேர்னல் ஆஃப் ஃபிஷ் டாக்ஸானமி அந்த ஜேர்னலோடைய ரிவ்யூ வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அந்த ஜேர்னலோடைய பப்ளிஷர் இன்ஃபர்மேஷனும் இந்த ஜேர்னலோடைய பப்ளிஷர் இன்ஃபர்மேஷனும் ஒன்று தான். ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாஸ்குலர் அண்ட் எண்டோவாஸ்குலர் ரிவ்யூ ஆன்லைன் பிரிண்ட் ISSN நம்பர் வந்து இருக்குது. கார்டியாலஜி அண்ட் கார்டியோவாஸ்குலர் மெடிசின் சர்ஜரி, ஜெனரல் மெடிசின், பீடியாட்ரிக்ஸ், ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், கைனகாலஜி, ஆங்காலஜி, ஸோ இப்படி மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் இஷ்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜேர்னல் வெப்சைட் வந்து இருக்குது, ஸ்கோபஸ் லிங்க் இருக்குது, சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் லிங்க்கும் இருக்குது. அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள்லையும், பப்ளிகேஷன் வந்து 15 நாள்லையும் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் வந்து இப்படி ஃபாஸ்ட் ட்ராக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இது வந்து ஒரு க்ளோன் வெப்சைட்டா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் இருக்கும். அதனால் இந்த வெப்சைட்டை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கோத்ரூ பண்ணலாம். verjournal.com ஆன்லைன் பிரிண்ட் ISSN நம்பர் வந்து இருக்குது. ரெஜிஸ்டர் ஆர் மேபி சப்மிட் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து இருக்குது. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய பேப்பர் வந்து சப்மிட் பண்ணலாம். அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ். 3 இண்டிபெண்ட் அனானமஸ் ரெஃபரீஸை வச்சு உங்களுடைய பேப்பர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து குவாலிட்டியாக இருந்தால் பிட்வீன் 4 till 5 months வரைக்கும் டைம் எடுத்து அதுக்கு பிறகு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு அப்படின்னா ஹவு டு ஆட் த மிஸ்ஸிங் ஆர்டிகல்ஸ் இன் ஸ்கோபஸ் அப்படின்னு வந்து கூகுள் சர்ச் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு வெப் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 3 வீக்ஸ்க்குள்ளே உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிரும். ஸோ கரண்ட் இஷ்யூவில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து குறைய தான் இருக்குது. இன்டர்நேஷ்னலிசம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரிக்கு வந்து அலைண்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸ்கோப் ஆஃப் தி ஜேர்னலில் அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. கண்டினியூஸாக இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டெக்னிக்கலாக நமக்கு வந்து பெருசாக இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியல. இதுதான் வந்து நம்மளால் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஆத்தர் கைட்லைன்ஸில் வந்து டைட்டிலுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து இருக்குது. இது போக கம்ப்ளீட்டட் ICJME ஃபார்ம் இதை வந்து ஃபில் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீவேர்ட்ஸ் வந்து 3 till 7 வந்து இருக்கணும். கண்டினியூஸ் லைன் நம்பரிங், அதே மாதிரி டபுள் லைன் ஸ்பேசிங் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இமேஜஸ் டேபிள்ஸ் வந்து 5க்கு கூடாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து அதாவது ரெஃபரன்ஸ் செக்ஷனில் வந்து எல்லாத்துக்கும் வந்து DOI டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர், இது போக பப்மெட் ஐடி வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸு, பேப்பர் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இப்படின்னு வந்து இருக்குது. ஆத்தர் ஃபீஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து இப்போ பாருங்களேன், அதாவது வந்து ESCI ஆர் மேபி பப்மெட்டுக்கு வந்து 1970, சரி ஒரு $2000 வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு லைக் அப்ராக்சிமேட்லி 1,60,000 பக்கத்தில் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது ஸ்கோப்பஸ் வச்சுக்கோங்களேன் 1,780. ஸோ எப்படி பார்த்தாலும் லைக் 1,50,000 1,60,000 வரைக்கும் இந்த ஒரு ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷனில் வந்து டாக்டர் அப்துல் சலாம், ஸோ இவர் வந்து எடிட்டர் இன் சீஃப். இவருடைய டிஃப்ரெண்ட் அஃபிலியேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவருக்கும் ஒரு அகடமிக் ஆர் மேபி இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கணும், அது அவங்க கொடுக்கல. இது போக அசோசியேட் எடிட்டர்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும்தான் ஆர்கிட் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சம் உள்ள எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து
இன்டர்நேஷ்னலிசம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் தான். பட் இன்ஸ்டியூஷனல் இமெயில் ஐடி, ஆர்கிட் ஐடி, பயோகிராஃபி டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. இதெல்லாம் வந்து பிரைமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு ஐஎஸ்எஸ் நம்பர் வாங்குறதுக்கு. அதை இவங்க வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலாக இந்த ஜேர்னலுடைய சீனியர் எடிட்டர்ஸ் ஆர் மேபி செக்ஷன் எடிட்டர்ஸ் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது டாக்டர் ஆஷிஷ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இருக்குது. இவர் மூலமாக நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் இஷ்யூவில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பப்ளிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வந்து இருக்குது. கரண்ட் இஷ்யூவில் நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னலிசம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆர்ச்சிவ் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ ஒரே ஒரு இஷ்யூ தான் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 2023 கோத்ரூ பண்ணும்போது 2 இஷ்யூ வந்து இருக்குது. ஆனால் மறுபடியும் நம்ம ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு இஷ்யூ தான் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ஸ்பெஷல் இஷ்யூ வழியாக ஃபாஸ்ட் ட்ராக் பப்ளிகேஷன் நடக்க போகுதா அப்படின்னு வந்து தெரியல. கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நமக்கு வந்து பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த தி ஜேர்னல் ஆஃப் ஃபிஷ் டாக்ஸானமி அந்த பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இந்த ஜேர்னலையும் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து ஒன்ஸ் அகெயின் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே தான். அது ஒரு கம்ப்ளீட் அட்ரஸ் மாதிரி நமக்கு வந்து தெரியல. பின்கோட் வந்து இல்லை, ஒரு டெலிஃபோன் நம்பர் இல்லை, ஆர் மேபி வாட்ஸ்அப் நம்பர் வந்து இல்லை, ஃபேக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் அகெயின் ஒரு ப்ரைமரி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் கெட்டிங் ஐஎஸ்எஸ் நம்பர், அதை மறுபடியும் அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷனை கோத்ரூ பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணுவோம். கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் இல்லை, பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி கோத்ரூ பண்ணும்போது மெடிசனில் வந்து கார்டியாலஜி அண்ட் கார்டியோவாஸ்குலர் மெடிசன் சர்ஜரி அப்படின்னு வந்து இருக்குது. Q3 குவார்டைலில் வர்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச் இண்டெக்ஸ் வந்து 8. ஸோ கீழே வந்து நமக்கு ஆன்லைன் பிரிண்ட் ஐஎஸ்எஸ் நம்பர் வந்து இருக்குது. நமக்கு வந்து கவரேஜ் இயர்ஸ் வந்து 2018 till 2025. இப்போ கரண்ட்டாக வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணுவோம். ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இதை வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணால் அதே வெப்சைட் தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. அதே இமெயில் ஐடி தான் வந்து இருக்குது. ஸ்கோப் வந்து இருக்குது. எல்லா சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரிஸ்லையும் இவங்க வந்து Q3 குவார்டைலில் வர்றாங்க. இந்த ஜேர்னலுடைய 2 இயர் 3 இயர் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே இல்லை. ஸோ ஒருவேளை ஆத்தர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லையோ அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் செக் பண்ணுவோம். scopus.comல சோர்ஸஸில் டைட்டிலில் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து 2018 till 2025 வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே பப்ளிஷர், அதே ஆன்லைன் பிரிண்ட் ஐஎஸ்எஸ் நம்பர் வந்து பார்க்க முடியுது. வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்லை. அகெயின் நம்ம வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். இப்போது நமக்கு வந்து ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜில் 2025 வந்து 6 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இவங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 டாக்குமெண்ட்ஸ் தான் ஜேர்னல் வெப்சைட்லேயும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அகெயின் 2024 வந்து 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதே 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸும் ஆகிட்டு. ஸோ இண்டெக்ஸிங்கில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து தெரியுது. சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் கோத்ரூ பண்ணும்போது 69th பர்சன்டேஜில் வராங்க. ஸோ 51 till 75 வர்றதுனால இவங்க Q2 குவார்டைலில் வருவாங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். ஸோ எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு வந்து கண்டினியூ ஆகும்னு கேட்டால் மறுபடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. சப்போஸ் இவங்க வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ், பப்ளிகேஷன் கைட்லைன்ஸை இவங்க வந்து சரியாக ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி ஸ்பெஷல் இஷ்யூவில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பப்ளிகேஷன், அதாவது வந்து அக்செப்டன்ஸ் வந்து 3 டேஸ்லையும் பப்ளிகேஷன் வந்து 15 டேஸ்லையும் இவங்க வந்து கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிறதா இருந்தால் ரெலவெண்ட் ப்ரூஃப்ஸோட ஸ்கோபஸ் எல்சிவர் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் ஸ்கோபஸ் டீம் வந்து உடனடியாக இமீடியட் ஆக்ஷன் எடுத்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, என் பாட்டுக்கு நான் ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்பெஷல் இஷ்யூவில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி உங்களை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் அவங்க பப்ளிஷ் பண்ணி கடைசியில் இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங்லேருந்து ரிமூவ் ஆனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனிஹவ் இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் வந்து இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாக இந்த ஜேர்னலை வந்து அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். இது போக ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்லையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் மட்டும்தான் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. வெப் ஆஃப் சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆகலை. இந்த ஜேர்னலுக்கு ஒரு க்ளோன்ட் ஆர் மேபி ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படின்னு வந்து இல்லை. பட் ஸ்டில் இந்த ஜேர்னல் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்காக பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியாக ஸ்பெஷல் இஷ்யூக்கு வந்து அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 டேஸ்லையும் பப்ளிகேஷன் வந்து 15 டேஸ்லையும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வெப்சைட்டில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதாக இருந்தால் டென்டேட்டிவாக பிட்வீன் 4 till 5 months டைம் எடுக்கிறாங்க. இதுக்காக அப்ராக்சிமேட்லி $1,900 பக்கத்தில் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
பட் பேக்டோர் வழியா ஏஜென்ட்ஸ் வழியா கான்ட்ராக்டர்ஸ் வழியா இவங்க 60,000 till 65,000 இன் இந்தியன் ருபீஸ் மேக்ஸிமம் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கோபஸ் Q2 குவார்டைல் ஜேர்னல், அதனால இவங்கள வந்து கையை வைக்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஆத்தர் ஃபில்லிங் ஆர் மேபி செல்லிங் பொசிஷன்ஸ் போனா, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் பப்ளிகேஷன் போயிட்டு இருந்தா, இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் மேபி கன்சர்ன்ஸ் தெரிவிச்சா ஸ்கோபஸ் டீம் உடனடியா இந்த ஜேர்னலை டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் இண்டெக்ஸ் ஆர்டிகல்ஸும் டி இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பல ஜேர்னல்ஸ் இப்போ ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து டி இண்டெக்ஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால மறுபடியும் செஞ்ச தப்பையே திரும்ப பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த சேனல் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது வந்து ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் SCIE ISI ABDC ஜேர்னல் குவாலிட்டி